இது முழுக்க முழுக்க நாங்கள் விஜயை வெறும் விஜயாக பார்க்கவில்லை, தமிழக வெற்றிக் கழக தலைவராக பார்க்கவில்லை, அவரை ஜோசப் விஜயாக தான் பார்க்குறோம். திமுக சார்பில் எங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நாம் கேட்கவும் இல்லை, அதை எதிர்பார்க்கவும் இல்லை. அது ஏன் திமுகவும் டிவிக்கும் மட்டும் இணைந்து விஷயத்தை பண்றாங்க? துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் செய்திருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்து முஸ்லீமும் கொண்டாடுறாங்க, கிறிஸ்டின்ஸும் கொண்டாடுறாங்க, எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல இவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது, அப்படி கிறிஸ்துமஸுக்கு அவர் அறிக்கை விடவில்லை என்றால் இது தீபாவளியை சீர்குலைக்கிறதுக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு திட்டமாக தான் நான் பார்ப்பேன். இந்த திமுக அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரியாகத்தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தீபாவளி திருநாள், அந்த தீபாவளியை பார்த்தீங்கன்னா அது மூட நம்பிக்கை உடைய ஒரு பண்டிகை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு நிச்சயமாக இந்து மதத்தை சீர்குலைக்க வேண்டும், இந்துக்களை பிரிக்க வேண்டும், இந்துக்களை ஒற்றுமை இல்லாமல் ஆக்க வேண்டும். இந்துக்களுக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்கிறார். மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் டென்சில். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பாரத் மாதா செந்தில் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. ஸோ இப்போ தீபாவளி கொண்டாட்டம் பிரபலமாக பயங்கரமாக எல்லா இடத்துலையும் பேசப்பட்டுச்சு இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் இந்த தலைவர்கள் செய்தி மடலாக விடுறாங்க, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. தெரிவிக்கும் போது சில பேர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க, அதில் அவங்களோட எண்ணங்கள் புரிய வருது இல்லையா? ஸோ நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்துக்களுடைய மிகப்பெரிய ஒரு விழா, ஒரு பண்டிகைன்னு சொன்னால் அது தீபாவளி. அது நாடு முழுக்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 3 மாகாணங்களில் அங்கே விடுமுறை விட்டுருக்காங்க. அது சிங்கப்பூராக இருக்கட்டும், பல நாடுகள் விடுமுறை விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு நம்முடைய தீபாவளி திருநாளை எல்லோரும் வாழ்த்துறாங்க, கொண்டாடுறாங்க. எல்லா நாட்டு தலைவர்களும் வாழ்த்துகின்றார்கள். ஆனால் நாம் இந்த தீபாவளியினுடைய முக்கிய இடமா இருக்கக்கூடிய தமிழகம், இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர் ஒரு குறிப்பு, தீபாவளி அன்று தீபாவளியை கொண்டாடக்கூடிய மக்களுக்கு தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையோ ஒரு வாழ்த்து செய்தியோ இதுவரை கொடுக்கவில்லை. இந்த தீபாவளிக்கும் அவர் கொடுக்கல. ஏன் இந்த மாதிரி கொடுக்க மாட்டிருக்காரு? இந்த ஒரு பண்டிகை நடக்குது, ஏன்னா மக்கள் எல்லாருமே ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த நகர்வுல ஏன்னா இந்துக்கள் மட்டும் கொண்டாடல தீபாவளி, ஏன்னா எல்லா மதத்தினரும் கொண்டாடுறாங்க, முஸ்லீமும் கொண்டாடுறாங்க, கிறிஸ்டின்ஸும் கொண்டாடுறாங்க, எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல இவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றது, அவர் தீபாவளி திருநாள், அந்த தீபாவளியை பார்த்தீங்கன்னா அது மூட நம்பிக்கை உடைய ஒரு பண்டிகை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு அதனால நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு அது திமுகவினுடைய கொள்கைன்னு சொல்றார். ஓகே. திமுக சார்பில் எங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நாம் கேட்கவும் இல்லை, அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர், எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டியவர், இந்த தீபாவளி திருநாளை கண்டிப்பாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம், அதுதான் முதலமைச்சருக்கு அவருடைய கடமை. ஆனால் அதை அவர் செய்யலை. அவருடைய மகனாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு படி மேலே போய் நம்பிக்கை இருக்கக்கூடிய மக்களுக்கு, நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்கிறார். அப்போ நம்பிக்கை இருக்கக்கூடிய ரம்ஜானுக்கு யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு ரம்ஜான் வாழ்த்து, யாருக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் நம்பிக்கை இருக்குதோ அந்த கிறிஸ்துமஸ் மக்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கவங்களுக்குலாம் வாழ்த்துன்னு அப்படியா சொன்னார்? அப்போ முற்றிலும் தவறு இல்லையா? அப்போ இது இந்துக்களை, இந்து மத பண்டிகையை, தீபாவளி பண்டிகை கொண்டாடக்கூடிய இந்துக்களை அவமதிக்கக்கூடிய, கேலி கிண்டல் செய்யக்கூடிய வேலையை துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் செய்திருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய வன்மையான கண்டனங்களை தெரிவித்து இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை புண்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எங்களுடைய எதிர்ப்புகளை, கண்டனங்களை பதிவு செய்கிறோம். அந்த விதத்திலே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஆனால் முதல்வராக இருந்து அந்த விஷயத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். ஏன்னா தமிழக மக்கள் எல்லாருமே அவரோட வாழ்த்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த சொல்லணுன்றது எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றத்தை தெரிவிச்சிருக்கோம் இல்லையா? ஏமாற்றம் அப்படிங்கிறத விட இந்த திமுக அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரியாகத்தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை இந்த மு.க. ஸ்டாலினும் நிரூபித்திருக்கின்றார். அவர் ஒரு பக்கம் இருக்கிறார்னு பார்த்தா, புதுசாக கட்சி ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த முறை
41 உயிர்கள் கரூரிலே இறந்து விட்டார்கள், பலியாகி விட்டார்கள். ஆமா. எனவே தீபாவளியை கொண்டாடாதீங்கன்னு சொல்லி அறிக்கை வர்றார். நான் கேட்குறேன், தீபாவளியை யாருமே கொண்டாடக்கூடாதுன்னு சொல்ல வராரா? தீபாவளியை தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த கட்சியின் சார்பில் கொண்டாடாதீங்கன்னு சொல்ல வராரா? அல்லது தீபாவளியை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இந்த ஜோசப் விஜய் வர இருக்கின்ற டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் விழா, அதை நாம் கொண்டாடக்கூடாது, இந்த 41 உயிர்களுக்காக நாம் அதை அஞ்சலி செலுத்தும் விதமாக கிறிஸ்மஸை கொண்டாடாதீர்கள் அப்படின்னு விஜய் சொல்லுவாரா? தெரியலங்க, சொல்ல மாட்டார். காத்திருந்தா பார்க்க முடியும். இந்த தீபாவளிக்கு எதிராக இந்த அரசியல் கட்சிகள், அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல என்ஜிஓ அமைப்புகள், வெளிநாட்டிலிருந்து இங்க நிதி பெற்று இந்த என்ஜிஓக்கள் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதன் மூலமா இங்க மாசு ஏற்படுது, இங்க காற்று மாசு ஏற்படுது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இந்த கொண்டாட்டங்களை சிவகாசி போன்ற அந்த பகுதிகளில் பட்டாசு தொழில் செய்யக்கூடிய பல மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கும் விதமாக பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றார்கள். இது முழுக்க முழுக்க நாங்கள் விஜயை வெறும் விஜயாக பார்க்கவில்லை, தமிழக வெற்றி கழக தலைவராக பார்க்கவில்லை, அவரை ஜோசப் விஜயாக தான் பார்க்குறோம். உதயநிதி அவர்களை வெறும் உதயநிதி தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பார்க்கல, அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய கிருத்திகா அவர்கள் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, அவருடைய கணவராகிய நானும் கிறிஸ்தவர்னு அவரே சொல்லியிருக்கார். அப்போ இந்த என்ஜிஓக்கள் கிறிஸ்தவர்கள், அதாவது அந்த என்ஜிஓக்கள் முழுக்க 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 இந்த தீபாவளிக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கிறார்கள். அப்போ இது ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்று சொன்னால், இந்து மத பண்டிகைகளை எப்படியாவது இந்தியாவில் முடக்க வேண்டும், தடுக்க வேண்டும், இந்துக்கள் கொண்டாட்டங்களுக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்பதுதான் இவங்க நோக்கம். ஆனால் விஜய் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா தொண்டர்கள் யாருமே இந்த பண்டிகையை கொண்டாடாதீங்க, என் பேரை சொல்லி கொண்டாடாதீங்க, என்ன கட்சி பேர் வச்சு எங்கேயுமே பட்டாசு வெடிக்கிறதோ சரி, இல்லை புத்தாடை போடுறதோ சரி, இந்த விஷயங்களை சமூக இடங்களில் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தான் சொல்கிறேன், அது ஹைலைட் பண்ணி தானே சொல்லியிருக்காரு. நிச்சயமாக கரூரினுடைய நிகழ்வு நடந்து இந்த 2 மாதம், இன்னும் 2 மாதம் வரக்கூடிய கிறிஸ்மஸுக்கும் யாரும் கேக்கு வெட்டாதீர்கள், யாரும் பட்டாசு வெடிக்காதீர்கள், யாரும் சர்ச்சுக்கு போவாதீர்கள், யாரும் எந்த பிரார்த்தனையும் செய்யாதீர்கள், என் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இதை செய்யாதீங்கன்னு சொல்லி அறிக்கை விட்டால் இது நியாயமா தீபாவளிக்கு நான் பொதுவாக சொன்னதா அர்த்தம். அப்படி கிறிஸ்மஸுக்கு அவர் அறிக்கை விடவில்லை என்றால் இது தீபாவளியை சீர்குலைக்கிறதுக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு திட்டமாக தான் நான் பார்ப்பேன். சூப்பர். ஆமாம், நிச்சயமாக நாம் 41 உயிர்களுக்கு எல்லோரும் தான் அஞ்சலி செலுத்துகின்றோம், எல்லோரும் தான் வேதனைப்படுகின்றோம். அந்த உயிர்கள் அந்த ஆன்மா நற்கதி அடைய வேண்டும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுறோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு தீபாவளியை கொண்டாட வேண்டாம் என்று சொல்லுவது என்பது இது எந்த விதத்தில் பொருந்தும்? இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய தொண்டர்கள் ஒரு கட்டுப்பாடு மிக்கவர்களாக இருக்கணும். உங்களுக்கு நான் பயிற்சி முகாம் வைக்கிறேன், உங்களுக்கு அரசியல் பயிலரங்கம் வைக்கிறேன், ஒரு கூட்டத்திலே எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், எப்படி முறையாக இருக்க வேண்டும், எப்படி நிர்வாகம் செய்யணுங்கிற பயிற்சிகளை நான் கொடுப்பேன், அதுதான் தேவை. நீ தீபாவளி கொண்டாட வேணான்னு சொன்னா இது எந்த விதத்தில் சரியாக அமையும்? அது ஏன் திமுகவும் டிவிக்கும் மட்டும் இணைந்து இந்த விஷயத்த பண்றாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நேற்றைக்கல்ல, ஈவேரா காலத்திலிருந்து, நீதி கட்சி அவருடைய காலத்திலிருந்து தொடர்ந்து ஈவேரா அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக நம் நாட்டினுடைய மக்களுக்கு, நம் நாட்டினுடைய இந்துக்களுக்கு எதிராக அன்றைக்கிருந்து அவர் செய்து வந்தார். அதை தொடர்ந்து கருணாநிதி அவர்கள் செய்தார், அதை தொடர்ந்து ஸ்டாலின் செய்கிறார், அதை தொடர்ந்து உதயநிதி செய்கிறார். எனவே இவர்களுடைய பின்புலம் என்பது ஈவேராவிலிருந்து தொடங்குது. இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகள், இந்து மதத்தினுடைய சடங்குகள், இந்து மதத்தினுடைய மு.க. ஸ்டாலினே தான் சொல்லியிருக்கிறார், இந்து மதத்தினுடைய யாகங்கள், பூஜைகள் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த மந்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஆபாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்து மதத்தை பற்றி ஏதேனும் ஒரு தவறான விஷயங்களை பரப்புவது தான் இவர்களுடைய வேலை. அப்போ பரப்புவது தான் உங்களோட வேலைன்றீங்க திமுக? நிச்சயமாக இந்து மதத்தை சீர்குலைக்க வேண்டும், இந்துக்களை பிரிக்க வேண்டும், இந்துக்களை ஒற்றுமை இல்லாமல் ஆக்க வேண்டும், இந்து மதமே மூட நம்பிக்கை என்று சொல்ல வேண்டும். இது அவர்களுடைய அஜெண்டா. இந்த அஜெண்டாவை தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதனால தான் இந்த தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல, நீங்கள் சொல்லுங்கண்ணே, கிறிஸ்மஸ் என்பது இயேசுவினுடைய பிறப்பை குறிக்கக்கூடிய ஒரு கொண்டாட்டம். கிறிஸ்மஸ் இயேசுனுடைய பிறப்பில் பல விஷயங்கள், பல நாடுகளிலே பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் இருக்குது. ஆமாம். அப்போ அந்த குழப்பங்கள் இருக்குது, அதில் மூடப்பழக்கம் இருக்குது, மூட நம்பிக்கைன்னு சொல்லி அதுக்கு ஏன் வாழ்த்து சொல்லாமல் இருக்க மாட்டாரு? புத்தாண்டு என்பது ஜனவரி 1ன்னு நாம சொல்லிட்டு இருக்கோம், ஆங்கில புத்தாண்டை.
ஆனால் அதே பல நாடுகள் அந்த தேதியிலே புத்தாண்டை கொண்டாடுவதில்லை. அந்த புத்தாண்டுக்கு எதுக்கு இவர் வாழ்த்து சொல்றாரு? ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து. ஆமாம். அப்போ அதெல்லாம் மூட பழக்க வழக்கம், அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைக்கு, அதாவது பகுத்தறிவுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டாரு. ஆனால் தீபாவளிக்கு மட்டும் இது மூட பழக்க வழக்கம், இது பகுத்தறிவுக்கு இல்லாத கருத்து, அதனால் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு சொல்லுவது என்பது இந்துக்களுக்கு எதிராக மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்கிறார். அதை தான் நான் தெளிவுபடுத்துகிறேன், புரிய வைக்கிறேன்.